நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும்போது ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, உங்களோட வீடு, நீங்க ஆசையா வாங்கின கார், சேர்த்து வச்ச நகை, சொத்து எல்லாமே அப்படியே காணாம போயிடுச்சு. ஓ மை காட். இந்த மாதிரி ஒரு கட்டத்துல உங்க குழந்தைங்கள இந்த உலகத்துல நீங்க தனியா விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தா, அவங்க எந்த குறையும் இல்லாம தைரியமா பிழைச்சிக்க என்ன திறன்களை உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கீங்க? நிஜமாவே இது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, இது என்னைக்காவது நாம பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமா அலச போறோம். அதாவது அடுத்த தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போறது என்ன அப்படிங்கறது இந்த ஒரு பெரிய கேள்விக்கான விடையத்தான் இந்த விரிவான சிந்தனை பயணத்துல நாம தேட போறோம். கரெக்ட். இப்போ மனித சமூகம் பல தலைமுறைகளா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய மாயைய நாம இன்னைக்கு உடைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா உடைக்கணும். ஏன்னா நம்ம எதையாவது நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போனோம்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம மைண்டுக்கு முதல் விஷயமா வர்றது அந்த பேங்க் பேலன்ஸ், பத்திரங்கள், நிலம், இது மட்டும்தான். அதுக்கு தானே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஆமா, இரவு பகலா நம்மளோட தூக்கத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நம்ம உழைக்கிறோம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோன்னு நம்ம ஆழமா நம்புறோம். ஆமாம்ல. ஆனா நிஜமாவே இந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தருதா? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் ரொம்ப நேர்மையா தங்களுக்கு கேட்டுக்கணும். கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயமா பட்டாலும் இப்போ ஒவ்வொரு அப்பா அம்மாவும், அதாவது நான் பட்ட கஷ்டம், நான் அனுபவிச்ச வறுமை என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுதானே உழைக்கிறாங்க. அதான் இயல்பு. அவங்க கேக்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்கறாங்க. இது ஒரு இயல்பான பாசத்தோட வெளிப்பாடு தானே. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? பாசத்தோட வெளிப்பாடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. என்ன ஆபத்து? அதான் பொருள் சார்ந்த பாதுகாப்பின் மாயை அப்படின்னு சொல்றோம். அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது நாம அவங்கள ஒரு பெரிய கோட்டைக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி தோணும். ஓகே, ஆனா உள்ள அவங்களுக்கு ஒரு அக வளர்ச்சி, அதாவது ஒரு இன்னர் டெவலப்மெண்ட் இல்லாதப்போ இந்த வெளியில இருக்கிற சொத்துக்களும் வசதிகளும் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? குழந்தைங்களோட விடாமுயற்சி, அவங்களோட மீள்திறன், அப்புறம் எந்த பிரச்சனையும் தெளிவா அணுகிற மனத்தெளிவு, இது எல்லாத்தையும் சத்தமே இல்லாம அமைதியா அழிச்சிடும். அப்படியா? அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கேட்ட உடனே கிடைச்சிடுறதால பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. கொஞ்சமாவது காத்திருக்கணும், இல்ல அதுக்காக ஏதாவது உழைக்கணும். ஆமா, அப்போதான் அதோட அருமை தெரியும். கரெக்ட். ஆனா எப்போ அவங்களுக்கு தேவையான எல்லாமே எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுதோ அப்போ சுயமா வளரணும், எதையாவது புதுசா தேடி கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இயற்கையாவே அவங்க மனசுல இருந்து மறைஞ்சிடும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஆமா, வாழ்க்கையில ஒரு சவால் வரும்போது அவங்க தைரியமா முன்னாடி நின்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இந்த வசதி வந்து உட்கார்ந்துக்கும். சுயமா போராட வேண்டிய இடத்துல மத்தவங்கள சார்ந்திருக்கிற மனநிலை உருவாகிடும். அதாவது நாம பாதுகாப்பை தர்றோம்னு நினைச்சிட்டு நிஜத்துல அவங்களோட சிறகுகளை நாமே வெட்டிட்டு இருக்கோம். வாவ், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க. இது ஒரு பசுமை குடில், அதாவது இந்த கிரீன் ஹவுஸ்ல வளர்க்கப்படுற செடி மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். ஏன்னா அந்த செடிக்கு தேவையான தட்பவெப்பம், தண்ணி, உரம் எல்லாமே ஒரு பாதுகாப்பான சூழல்ல அளவா கரெக்டா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம். அதனால அந்த செடி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா செழிப்பா வளரும். ஆனா அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா போயிருக்காது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா தண்ணிக்காக அது கஷ்டப்படவே இல்லையே. நாளைக்கு அந்த பசுமை குடிலுக்கு வெளியில இயற்கையான ஒரு சின்ன காத்தடிச்சா கூட அந்த செடி தாக்கு பிடிக்காம வேரோட சாஞ்சிடும். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடுங்க இது. இதுதான் நிஜம். ஏன்னா கடினமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுன்னு அதுக்கு தெரியாது. ஆமா, அந்த பசுமை குடல் செடியை போலதான் நிறைய குழந்தைங்க இன்னைக்கு வெளியில உலகத்தை பார்க்க பயப்படுறாங்க. கவலையா இருக்குது கேட்க. அவங்களுக்கு வாழ்க்கையோட நிஜமான சவால்களை எதிர்கொள்ற வலிமையை தராது. ஒரு சின்ன தோல்வியோ, ஒருத்தர் முகத்துக்கு நேரா சொல்ற நோ அப்படின்ற வார்த்தையோ அவங்கள சுக்கு நூறா உடைச்சிடும். ஏன்னா அவங்க அதை பழக்கப்படல. கரெக்ட். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அந்த பேங்க் பேலன்ஸ் அவங்களுக்கு கத்து கொடுக்காது. சரி, அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் அவங்கள வலிமை ஆக்கல அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான வலிமைய, அந்த மன உறுதிய அவங்க எப்படிதான் கத்துக்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நாம தினமும் அவங்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறோமே, இப்படி இருக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்றோமே, அதுல இருந்து அவங்க கத்துக்க மாட்டாங்களா? இங்கதான் நாம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம வாய் வார்த்தையா சொல்ற எந்த அட்வைஸையும் குழந்தைங்க அப்படியே கேட்டு நடந்துக்க மாட்டாங்க. நிஜமாவா? பின்னாடி எப்படிதான் கத்துக்கிறாங்க? இது ஒரு அமைதியான வகுப்பறை மாதிரி.
சைலண்ட் கிளாஸ் ரூம். அவங்க எதை பார்க்கறாங்களோ, எந்த சூழ்நிலையில வளர்றாங்களோ அதுவாகவே மாறிடுவாங்க. ஒரு நிமிஷம் அதுவாகவே மாறிடுவாங்கன்னு சொல்றீங்க. அவங்க நம்மள காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல முழுசாவே அந்த பண்பாகவே மாறிடுவாங்களா? காப்பி அடிக்கிறது இல்ல, முழுசாவே மாறுறதுதான். இது அபிதம்ப தத்துவத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த அபிதம்ம தத்துவம்னா என்ன? அதை கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். அதாவது மனித மனசு ஒரு களிமண் மாதிரி. நம்ம திரும்ப திரும்ப செய்யற செயல்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணங்களும் நம்ம மூளையில ஆழமான பாதைகளே, அதாவது பேட்டர்ன்ஸை உருவாக்குது. ஓ, பேட்டர்ன்ஸ். ஆமா, நீங்க தினமும் ஒரு விஷயத்த செய்யும்போது அது உங்க மூளையில ஒரு பழக்கமா ஆழமா பதிவாகிடுது. அதுவே உங்களோட எதிர்கால நடத்தையே தீர்மானிக்குது. கிட்ட எப்படி பேசுறோம், நமக்கு ஒரு கோபம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றோம், ஒருத்தரை எப்படி புறக்கணிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் குழந்தைங்க வெறும் பார்வையாளர்களா நின்னு வேடிக்கை பார்க்கல. ஓ, அப்ப அவங்க அதை உள்வாங்குறாங்களா? ஆமா, அந்த செயல்களோட தன்மைய அவங்க தங்களுக்குள்ள உள்வாங்கி மெல்ல மெல்ல அதுவாகவே மாறுறாங்க. they are becoming. இத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ நாம அறியாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்களா? நம்ம அட்வைஸை விட நம்ம செயல்கள் அவங்க மனசுல ஆழமா பதியுதா? 100%. ஆமா, இது விளக்க ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. ஒரு வீட்ல ரொம்ப வயசான ஒரு அப்பா, அவரோட மகன், அப்புறம் ஒரு சின்ன வயசு பேரன், இவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த முதியவருக்கு ரொம்ப வயசானதால கைகள் கொஞ்சம் நடுங்கும். வயசான காலத்துல வர்றதுதானே. ஆமா, அதனால அவர் சாப்பிடும்போது சாப்பாடு தட்டுல இருந்து அடிக்கடி கீழே செதறும். இதே தினமும் பார்த்துட்டே இருக்கிற அந்த மகனுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப எரிச்சல் வந்துடுச்சு. ஐயோ பாவம் அவர். இவரால தினமும் வீடு அசுத்தமாகுது, நான் சுத்தம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்குன்னு நினைச்ச அந்த மகன் ஒரு பழைய மரத்தட்டை எடுத்து வீட்டின் ஒரு மூலையில அந்த முதியவருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சான். அடே பாவமே, பெத்த அப்பாவை இப்படி பண்றானே. சரி, அந்த சின்ன வயசு பேரண்ட் இத பார்த்துட்டு என்ன பண்ணா? அந்த பேரன் இது எல்லாம் அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மகன் தன் வீட்டுக்குள்ள வந்தப்போ அவனோட சின்ன பையன் ஒரு மரத்துண்டை வச்சு ஏதோ செதுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். ஓ, என்ன பண்றான்னு கேட்டானா? ஆமா, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மகன் கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த சிறுவன் ரொம்ப இயல்பா முகம் சுளிக்காம ஒரு பதில் சொன்னான் பாருங்க. என்ன சொன்னான்? அப்பா, உங்களுக்கு வயசான பிறகு நீங்க ஓரமா உட்கார்ந்து சாப்பிடறதுக்காக ஒரு மரத்தட்டை நான் இப்பவே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னான். மை காட், இது நிஜமாவே மனசை உழுக்கிற ஒரு விஷயம். ஆமாம், அந்த சிறுவனுக்கு யாருமே பெரியவங்களை இப்படிதான் நடத்தணும்னு கிளாஸ் எடுக்கல, ஆனா அவன் எல்லாமே கத்துக்கிட்டான். கரெக்ட். அப்படின்னா நம்ம வீட்டுல எதேச்சியா காட்டுற ஒரு சின்ன கோவமும் நம்ம அறியாம நாம மத்தவங்களை அவமதிக்கிறதும் குழந்தைங்களோட மூளையில எதிர்கால நடத்தியா அப்படியே பதிவாயிடுதா? 100% உண்மை. இதுதான் அந்த அமைதியான வகுப்பறையோட பெரிய சக்தி. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. ஒரு குழந்தை நம்ம வார்த்தைகளை கேட்கறத விட நம்ம செயல்களின் வழியா அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வரைபடத்தை, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட தங்களுக்குள்ள ஆழமா வரைஞ்சுக்கிறாங்க. குழந்தைங்க நம்மள அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை நாம் இப்போ இந்த நொடியில எப்படி நடந்துக்கிறோம் நம்மள யோசிக்க வைக்குது. கண்டிப்பா. நாம நல்லவங்களுக்கு டிவியாவது நிஜமாவே நல்லவங்களா இருக்கணுங்கிற மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது இல்லையா? ஆமாம், அதனாலதான் இப்போ இந்த கணத்துல நம்ம எல்லாருமே நமது செயல்களின் கண்ணாடியை உற்று நோக்க வேண்டிய நேரம் இது. இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்களோட பெற்றோர்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஆமா, கேட்பவர்களுக்கு இது உண்மையிலே ஒரு முக்கியமான சிந்தனை இடைவெளி. இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறோம். ஆமா, சொல்லுங்க. இது உங்க மேல ஒரு குற்ற உணர்வை ஏற்றுக்கொள்வதற்காகவோ நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு உங்களை சுட்டி காட்டுறதுக்காகவோ நாங்க சொல்லல. மாறாக உங்க செயல்கள் மேல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே இதை சொல்றோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா நாம வாழும் விதம் அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன். ஆமா, நம்ம ஒவ்வொரு சின்ன நேரமும் நாம பயன்படுத்துற குரலோட துணியும் கோபமோ அன்போ நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கற பதிலும் அவங்க மனசுல ஒரு அழியாத சுவட்டை விட்டுட்டு போகுது. ஓகே, அந்த சுவடுகள் முன்னோக்கி பயணிக்குது. அதனால மாற்றம்ங்கிறது ஏதோ நேத்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமோ இல்ல நாளைக்கு நடக்க போற மேஜிக்கோ கிடையாது. அது இப்போதே இந்த நொடியில நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசுற இந்த செகண்ட்ல தொடங்குது. அதான் உங்க மனசுல தெளிவு இருந்தா அந்த தெளிவு உங்க செயல்கள்ல அன்பாக வெளிப்படட்டும். ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது எங்கேயோ தூரத்துல இல்ல, அது இந்த நொடியில தான் கட்டமைக்கப்படுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே எதிர்காலத்தை கட்டமைக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு நாம விட்டு செல்ல வேண்டிய உண்மையான சொத்து, அதாவது நிஜமான பாரம்பரியம் என்பதுதான் என்ன? முழுமையான மனிதனா அவங்க உருவாக
பிராக்டிக்கலா நாம என்ன செய்யணும்? உங்க எழிவு சொத்தின் கட்டமைப்பு அப்படிங்கிறது நாம எத்தனை வீடுகளை வாங்கி போட்டிருக்கோம், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல இல்ல. ஆமா, அது தெளிவா பார்த்துட்டோம். உண்மையான சொத்து அப்படிங்கிறது ஒரு குழந்தை நம்ம கிட்ட இருந்து எந்தெந்த பொருட்களை பெறுது என்பதல்ல. ஒரு குழந்தை எதை செய்ய தகுதியானவரா, எப்படிப்பட்ட மனிதனா மாறுறாங்க என்பதே ஆகும். இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சொத்து, அதாவது அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய திறன்கள் எவையிலான்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் லிஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான சொத்துன்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். சொல்லுங்க. முதலாவதாக, வாழ்க்கையே தைரியமா எந்த பயமும் இல்லாம வாழற திறன். இரண்டாவதாக, வாழ்க்கை எப்போதெல்லாம் புதிய சவால்களை, திடீர் மாற்றங்களை தருதோ அந்த புதிய மாற்றங்களை சலிப்பில்லாம ஏத்துக்கிற வலிமை. அடாப்டபிலிட்டி. ஆமா. மூன்றாவதாக, ரொம்ப குழப்பமான நேரங்கள்ல உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம சரியான முடிவெடுக்கிற தெளிவு. அப்புறம் தங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத உணரும் விழிப்புணர்வு. ஓகே, தைரியம், முடிவெடுக்கும் திறன், அப்புறம் விழிப்புணர்வு, இவை மட்டுமே போதுமா? இல்ல, இது வெறும் அடிப்படை. இது கூடவே பல கலாச்சாரங்கள்ல இருந்து வர்ற மனிதர்கள் கூட எந்த தயக்கமும் இல்லாம, ஈகோ இல்லாம பேசுற திறன் ரொம்ப முக்கியம். ஆமா, கம்யூனிகேஷன். அதைவிட முக்கியம் ஒரு ஆரோக்கியமான உடல் மற்றும் கூர்மையான மனம். அப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை திறன்கள், அதாவது பிராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ். அதுனா என்னென்ன வரும்? தங்களுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான உணவை சமைக்கிறதுல இருந்து ஒரு பிளம்பிங் வேலையோ டயரை மாத்துறதோ சின்ன சின்ன வேலைகளை தாங்களே செய்யறது வரைக்கும். ஓஹோ, இதெல்லாம் கூடவா? ஆமா. அத்தோடு எதையும் குருட்டுத்தனமா நம்பாம காரண காரியத்தோட பாக்குற அறிவியல் தெளிவு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களோட சொந்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தாங்களே கவனிச்சுக்கிற திறன், இது எல்லாமே சேர்ந்ததுதான் உண்மையான சொத்து. இருங்க, நீங்க இந்த லிஸ்ட் சொல்லும் போதே இருக்கே தலை சுத்துது. ஏன் அப்படி சொல்றீங்க? இது கேட்பவர்களுக்கும் கண்டிப்பா ஒரு வித மலைப்பு வரலாம். ஒரு பக்கம் ஸ்கூல், டியூஷன், ஹோம்ஒர்க்னு ஓடிட்டு இருக்காங்க குழந்தைங்க. இதுக்கு நடுவுல தைரியம், முடிவெடுக்கும் திறன், பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ்னு இத்தனை திறன்களையும் தனித்தனியா உட்கார வச்சு கத்துக் கொடுக்கறது எப்படி சாத்தியம்? அது ஒரு நல்ல பாயிண்ட். இது வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் தொடங்கி கொஞ்சம் பணத்தை போட்டு வைக்கிறது தான் அவங்களோட எதிர்கால பாதுகாப்புன்னு நாம ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்ப சொன்ன பட்டியல் ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த ஆளுமையையே வடிவமைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? இத்தனை விதமான திறன்களையும் தனித்தனியா வளர்க்கிறது நிஜத்துல பாசிபிள் தானா? நீங்க கேக்குற சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம தைரியத்தை பத்தி படிப்போம், நாளைக்கு முடிவெடுக்கிற திறனை கத்துக்குவோம், தனித்தனியா உட்கார வச்சு கத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், சாத்தியமும் இல்ல. அப்போ வேற எப்படிதான் இதை கொண்டு வர்றது? ஆனா இது அத்தனைக்கும் ஒரு பொதுவான ஒட்டுமொத்த அடிப்படை தளம் ஒன்னு இருக்கு. அதுதான் விழிப்புணர்வு என்னும் அடித்தளம். சாயில் ஆஃப் அவேர்னஸ். விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா உதாரணத்தோட சொல்ல முடியுமா? விழிப்புணர்வு அப்படிங்கிறது தியானத்தோட வெளிப்பாடு. தியானமா? நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு தனிப்பட்ட திறன் கிடையாது. ஓகே. அதுதான் இந்த அத்தனை நற்குணங்களும் இயற்கையா வளரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மண். தியானம் என்பதை வெறுமனே கண்ணை மூடி உட்காரதுன்னு சுருக்கிடவே கூடாது. அப்படியானால் நிஜமான தியானம்னா என்ன? குழந்தைகளுக்கு அதை எப்படி கொண்டு வர்றது? நிஜமான தியானம் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது. அதாவது பிரக்ஞையோடு இருப்பது. கரெக்ட். நாம நடக்கும்போது, சாப்பிடும்போது, படிக்கும்போது, ஏன் கோபப்படும் போது கூட நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற முழுமையான விழிப்புணர்வோடு இருப்பது. எனக்கு இப்ப கோபம் வருது, நான் கத்த போறேன், இன்னும் ஒரு குழந்தை உணர்ந்துட்டாலே எங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த விழிப்புணர்வு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அங்கிருந்து பல விஷயங்கள் இயற்கையாகவே மலரத் தொடங்கும். ஓ, அப்படியா? ஆமா. குழப்பமில்லாத தெளிவு உணர்ச்சி சமநிலை, எது சரி எது தப்புங்கிற அறநெறி, உள்ளூர ஒரு அக உறுதி, மத்தவங்க மேல ஒரு இயல்பான இரக்கம், அப்புறம் செல்போனோ இல்ல கெட்ட பழக்கங்களோ எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆரோக்கியமற்ற சார்பு நிலையிலிருந்து விடுதலை, இது எல்லாமே தானாகவே வந்துடும். வாவ். நீங்க தனித்தனியா சொல்லிக் கொடுக்க சிரமப்பட்ட அந்த பட்டியல் முழுவதுமே இந்த விழிப்புணர்வின் மூலமா இயற்கையாகவே வளர தொடங்கிடும். வாவ், சாரி, இதை நீங்க சொல்லும்போது எனக்குள்ள ஒரு மிக எளிய ஒப்பீடு தோணுது. நான் சொல்லாமா? கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் தியானம் இல்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம மொபைல்ல புதுசா இன்ஸ்டால் செய்யற இன்னொரு ஆப் கிடையாது.
நாம ஸ்கூல்ல கத்துக்கிற மேக்ஸ், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தனித்தனி ஆப்ஸ் மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஸ்குள்ளேயும் சரியா ஹேங் ஆகாம இயங்க வைக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. அதாவது ஒரு ஓஎஸ். நான் சொல்றது கரெக்டா? ரொம்ப ரொம்ப துல்லியமான உதாரணம். உங்களோட ஆபரேட்டிங் சிஸ்டம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க இன்ஸ்டால் செய்யற எந்த ஆப்பும் கிராஷ் ஆகாம சரியா செயல்படும். ஆமா, இல்லன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதேதான். ஒரு குழந்தையோட மனசுல விழிப்புணர்வுங்கிற அந்த ஓஎஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க வெளியில இருந்து கொடுக்கிற கல்வி, உறவுகள், வேலை, முடிவெடுக்கும் திறன் என எல்லாமே மிக சரியா இயங்கும். சூப்பர். ஒருவேளை ஓஎஸ் கரப்ட் ஆகி போச்சுன்னா நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான போன், அதாவது எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்தாலும் அது யூஸ்லெஸ் ஆகிடும். இது எனக்குள்ள மிகப்பெரிய தெளிவு தருது. இந்த விழிப்புணர்வும் அது மூலமா கிடைக்கிற வாழ்க்கை திறன்களும் தான் நிரந்தரமானது. அதைத்தான் நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அப்படின்னா இத்தனை காலமா பணத்தை பத்தியும் சொத்துக்களை பத்தியும் நாம வச்சிருக்கிற ஒட்டுமொத்த பார்வையையும் நாம முற்றிலுமா மாத்திக்க வேண்டியிருக்கே. கட்டாயமா மாத்தியாகணும். இதுதான் மிகச்சிறந்த முதலீடு என்று நான் உறுதியா சொல்வேன். ஓகே. குழந்தைங்களோட இந்த ஆளுமை பண்புகளை, இந்த விழிப்புணர்வை வளர்க்கறதுக்காக பெற்றோர்கள் தங்களோட பொருள் சார்ந்த சொத்துக்களை செலவிடவோ அல்லது சில சமயங்கள்ல இழக்கவோ கூட தயாராக இருக்கணும். கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? சொத்துக்களை இழக்கவோ விற்கவோ கூட தயாராக இருக்கணுமா? ஆமா. இதை கேட்குற ஒரு நடுத்தர வர்க்க தப்பா அம்மா ஒரு 20 வருஷமா கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி ஒரு வீட்டை வாங்கியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொத்தை விடுங்க, குணத்தை வளர்க்க, அதையெல்லாம் வித்தாலும் தப்பில்லைன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வராதா? நம்ம சமூகம் இதை அவ்வளோ ஈஸியா ஏத்துக்குமா? அப்போ பணத்தையே சேமிக்க கூடாதா? இருங்க, நான் பணத்தை சேமிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. பின்ன நாம எதற்கு முன்னுரிமை, அதாவது பிரையாரிட்டி கொடுக்கறோம் தான் சொல்றேன். ஒரு முழுமையான சிறந்த மனிதனை உருவாக்குறதுக்காக நாம செலவிடுற பணமோ நாம தியாகம் செய்யற நம்மளோட நேரமோ ஒருபோதும் நஷ்டமாகாது. புரியுது. உங்க வருமானம் கொஞ்சம் குறைஞ்சாலும் சில சொத்துக்களை நீங்க இழந்தாலும் சரி, அது ஒரு சிறந்த முதலீடு தான். ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஆமா. ஏன்னா சொத்துக்கள், நிலம், பணம் எல்லாமே ரொம்ப தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலையோ ஒரு இயற்கை சீற்றத்திலேயோ காணாம போகலாம். கண்டிப்பா. ஆனா எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையும் எதிர்கொண்டு வாழ்ற திறன் என்பது நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையிலும் அந்த திறன் அவங்க கையை விட்டு போகாது. நிஜமாவே இந்த கருத்து நம்ம சமூகத்தோட பொதுவான நம்பிக்கைக்கு முற்றிலும் முரணானதா இருக்கு. சொத்துக்களை விற்றாவது குணத்தையும் விழிப்புணர்வையும் வளர்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு புரட்சிகரமான சிந்தனை. ஆமாம். ஏன்னா இதுவரைக்கும் நாம எதை செலவிக்கணும், எதை பாதுகாப்பா பேங்க் லாக்கர்ல வைக்கணும்னு நினைச்சோமோ அந்த தேடலே கொஞ்சம் தப்பானது அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா உணர்த்தது. கரெக்ட். குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து கார் வாங்கி கொடுத்து வெறும் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான காரியம். ஆனா அவங்களுக்கு பொறுமையை கொடுப்பது, திறனை கொடுப்பது, வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் விழிப்புணர்வை கொடுப்பதே உண்மையான ஞானம். அதுவே நாம விட்டு செல்லும் தலைசிறந்த சொத்து. இதைவிட சுருக்கமாவும் அழகாவும் இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட நோக்கத்தையும் யாராலும் சொல்லிட முடியாது. சொத்துக்களை விட குணமே, திறமையே ஒரு குழந்தைக்கு நாம அளிக்கும் ஆகப்பெரிய விஷயம். சரி, ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான இந்த உரையாடலோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இது நம்மில் பலரையும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி சுய பரிசோதனை செஞ்சுக்க தூண்டிய ஒரு விவாதம். ஆமா, கண்டிப்பா. வெறும் பணத்தை சேர்ப்பதிலிருந்து விலகி எப்படி விழிப்புணர்வையும் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் திறனையும் ஒரு குழந்தைக்கு வழங்குறது அப்படிங்கிறத பத்தி நாம ரொம்ப விரிவாக பேசணும். அமைதியான வகுப்பறையில நம்மளோட செயல்களை குழந்தைங்க எப்படி அப்படியே உள்வாங்கி தங்களுக்குள்ள ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இப்போ உங்களை பார்த்து நேரடியாக ஒரு நண்பனா நான் பேச விரும்புறேன். இந்த நேரம் முழுதும் எங்களோட சேர்ந்து பயணித்த உங்களுக்கு இறுதியாக ஒரு விஷயத்த, ஒரு சிந்தனை தூண்டலை விட்டு செல்ல விரும்புறோம். ஆமா, இத நீங்க யோசிக்கணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து, பணம் எல்லாமே உங்க கையை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். உங்க பேங்க் பேலன்ஸ் சுத்தமா 0 ஆயிடுறது. அந்த நிலையிலும் உங்க அன்புக்குரிய குழந்தைங்க வாழ்க்கையில கீழே விழுந்துடாம ரொம்ப துணிச்சலா எழுந்து நிக்க கண்ணுக்கு தெரியாத எந்த திறன்களை, எந்த நற்குணங்களை நீங்க அவங்களுக்கு இதுவரைக்கும் விட்டு சென்றிருக்கீங்க? இதை சற்று அமைதியா நேர்மையா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். விழிப்புணர்வுடன் இருப்போம்.